நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தபடி நம்ம தலைவனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. த கோட் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. எடுத்ததுமே அண்ணன் வரார் அப்படின்ற ஒரு வழிவிடுங்க அப்படின்ற ஒரு டைலாகோட ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2-3 ஃபைட்டு. அப்போ இது வந்து ஒரு கேங்காக மேபி ஒரு இதாக இருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பை, அதாவது ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து 3-4 பேரும் சேர்ந்துக்கிட்டு, பிரபுதேவாவும் நம்ம பிரசாந்தும், இது எல்லாமே ஒரு பிரசாத்தோட வாய்ஸ்லேயே வருது. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அவர் தான் எல்லாமே கதை சொல்கிற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்கு. அப்புறம் ஒரு செம ஃபைட் இருக்குது, ஒரு இது இருக்குது, அப்புறம் ஒரு சேசிங் இருக்குது, ஒரு கார் ஃபைட் இருக்குது, அப்புறம் அந்த பில்டிங்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. பயங்கரமாக ட்ரெய்லரே வெறித்தனமாக இருக்குது, என்னென்னு தெரியல. அப்புறம் கன் ஷூட்டு, பைக் ரைடு, ஹெலிகாப்டர் ரைடு, ட்ரெயின் ஷூட்டு, அந்த மாதிரி வெறித்தனமாக போகுது. ஃபுல்லாக ஃபைட்டாகவே இருக்குது. மேபி மோஸ்ட்டாக கேங் ஃபைட் அந்த மாதிரி ஃபைட் சீனாகவே வந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம புதுசாக ஹீரோயினை காட்டுறாங்க, பழைய லைலா அப்படியே இருக்காங்க இன்னும். அப்புறம் நம்ம புன்னகை அரசியை காட்டுறாங்க. புன்னகை அரசி தான் ஜோடி போல். புன்னகை அரசிக்கு ஒரு டவுட்டு நம்ம ஆள் மேலே. இப்படியே போயிட்டுருக்கு அந்த கோட்டு ட்ரெய்லரு. வெயிட்டாக காட்டிகிட்ருக்காங்க கோட்டு ட்ரெய்லரு செம்மையாக இருக்குது. 2 மணி நேரத்தில் 2 மில்லியன் 3 மில்லியன் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. 3 மில்லியனா 2 மில்லியன் 5 மில்லியன் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 ஹவரில். அப்புறம் வந்து கடைசியாக ஒரு சீனில் வந்து நம்மால் வந்து பாட்டு பாடுறாரு. அதே வெயிட்டாக இருக்கும். மருதமலை மாமணியை பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் மோகன் வராரு. அவர் வில்லனாக வராரா, என்ன கேரக்டர்னு தெரியல சரியா. மேபி படத்தை பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அவர் வில்லன் கேரக்டரில் வராரா, இல்லை ஏதாவது ஒரு ஏஜெண்ட் கேரக்டரில் அவர் ஒரு பழைய ஏஜெண்ட்டாக வராரான்னு தெரியல. அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அவரும் ஒரு பழைய காலத்து ஹீரோ தானே. அவர் வில்லனாக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் ஹாங்காங்கு எங்கெங்கேயோ போகிறாங்க, எங்கெங்கேயோ சண்டை, இதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து விஜய் வந்து இந்த இதில் வந்து டபுள் ஆக்ஷனில் வராப்பில். அப்பா ப்ளஸ் பையன் 2 கேரக்டராகவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா புள்ள கேரக்டர்லேயே வராங்க 2 பேருமே. இப்போ ஒரு சீனில் வந்து பிரசாத்துக்கும் நம்ம தலைவனுக்குமே சண்டை நடக்குது. என்னன்னு தெரியல. ஏதோ ஃபைட்டு நடக்குது. எதுக்கு ஃபைட்டு, ஏன் ஃபைட்டுன்னு தெரியல. ஏதாவது நீ இதை செய்ய, நான் அதை செய்கிறேன், நீ இதை பண்ண அதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. அப்பா பிள்ளை 2 பேருமே ஃபைட்டில் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம யோகி பாபு இதில் வராரு. என்னன்னு தெரில, ஃபன் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்குன்னு. நம்ம தலைவன் பண்ணுற ஃபன்னே போதாதான், இதில் வேறு யோகி பாபுலாம் வந்துட்டு ஃபன் பண்ணுமா? அவரே ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் நம்மளுக்கு தலைவன். வேறு என்ன சொல்கிறது? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு டைலாக் ஒன்று வருது பாருங்கள். நம்ம இவருக்கு இந்த சிங்கத்துக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஐயோ வெறித்தனங்க, செமையாக இருக்கும் அந்த டைலாக். சிங்கம் எப்போதும் சிங்கம்தான் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்கு சூப்பராக போகுது. அந்த டைலாக்கு கடைசியில் இது வந்து வெங்கட் பிரபு வந்து ஹீரோ அப்படின்னு போட்டுறாரு. அவர் எப்போதுமே டைரக்ட் பண்ணுற படத்தில் அவரோட ஹெட்டிங்கு இது வெங்கட் பிரபு ஃபிலிம்லாம் வராது, வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு தான் வரும். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். செப்டம்பர் 5 ரிலீஸு. நாளைக்கே ரிலீஸ் பண்ணாலும் படத்தை போய் பார்த்துட வேண்டியதான். சீக்கிரமே பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். ஐ ஆம் வெயிட்டிங்.